ஜெய் விஷ்ணு பிரமா 4 கணக்கில் நடத்தி நாசம் பண்ணி ஆட்சியாக கொடியை தூக்கி பாழாக்கிட்டான். இந்த செம்மத்தில் சிவலிங்கம் கொடி, என் அண்ணன் ஈசன் கொடி உலக நாடே பறந்து கொண்டே இருக்கு. சொத்து பூமிக்கு அதிபதி, பூமிக்கு சொத்துக்கு அதிபதி, வானத்துக்கு அதிபதி, நீர் நிலம் காற்று எல்லாத்துக்கும், கடலுக்கு அதிபதி, கடலுக்கு அதிபதி, எல்லாத்துக்கும் மலை, எல்லா மேற்கு தொடர்ச்சி எல்லா மலைகளுக்கும் எல்லாத்துக்கும் அதிபதி கடவுள் எங்கள் அண்ணன் ஈசன். எங்களுக்கே இப்போ தான் நாங்களே பயந்து போய் நிற்கும். அப்போ எவ்வளவு கஷ்டப்படுத்தி வச்சுருப்பான். இந்த மானிட வாயை திறந்து பேச கொடுத்தார். இப்போ தான் அவரே அறிதார். வாயை திறந்து பேச கொடுத்தேன், அழிச்சு வச்சுட்டானடா அப்படிங்கார். ஆனால் அவன் தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்கி தான் போவான். எல்லா சிட்டி கிராமம், உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாட்டில் எல்லாமே கோடை போட்டார். சிட்டி கிராமம்லாம் போட்டார். ஏண்டா உங்களெல்லாம் பாவம் நாங்கள் பார்க்கணும். கண்டார ஒளி மணலா பூரா பாலாக்க வந்த பாய்ப்பைகளா, ஆணும் பெண்ணும் இவ்வளோவாடா மோசத்தில் பாலாக்கணும். நாக்கை கடிச்சிட்டு அழிக்கான், நாக்கை கடிச்சிட்டு பூரா எழுதுதான், நாக்கை கடிச்சிட்டு ஓடுதான், நாக்கை கடிச்சிட்டு பூரா 4 வீலர் 2 வீலர் வண்டி விமானம் இறக்கி பாலாக்குதான். கண்டார ஒளி பூரா பாலாக்க வந்த பாய்ப்பே. இல்லை எல்லாம் கேட்டுக்கோ, டைம் நெருங்கி விட்ட எந்தெந்த கணக்கில் எப்படி ஆனால் கணக்கு போட்டுருவார். எப்படி பிடிக்கணும், எப்படி அடிக்கணும், எப்படி உள்ளே கொண்டு போயிடுவார். அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக கரெக்டாக ஒன்று விடாமல் கொண்டு போய் சேர்த்துருவார். எங்கே கொண்டு போய் வார்டு வரைக்கும் தூக்குவார். வார்டில் இருக்கணும் வரைக்கும் தூக்குவார், விடமாட்டார். புரிஞ்சுக்கோங்கடா. என்னமோ கட்சி கொடியை தூக்கிட்டு சென்னையில் உட்காந்துருக்கான், நாங்கள் காலை ஆட்டுதோம் நீ நினைக்க. எல்லாம் ஓப்பன் ப்ளஸில் விட்டார். பக்கா திருட்டு பே தமிழ்நாட்டில் இருக்கிறவன், டெல்லியில் இருக்கிறவன் பக்கா திருட்டு பே. பூரா பூமி அழிக்க வந்த பாய்ப்பே. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அழிக்க வந்த பாய்ப்பே. தமிழ்நாடு அடுத்தாப்பில் ஆந்திரா, கர்நாடகா, எல்லா யூபி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, டெல்லி, எல்லா மாநிலத்திலையும் கேரளாவிலாம் பூரா அழிச்சு வச்சுருக்கான். பூரா ஏண்டா உனக்கு மானிட சாப்பிட்ற உணவு பூமியில் கொடுத்துருக்காரு. விவசாயம் இருக்கிற ஆடை இடம் ஏண்டா பாய்ப்பேல அழிக்க வந்த பாய்ப்பேல. இல்லை இப்போ மந்திர சக்தியால் பறவைகள் விலங்குகளை விடுதாரு. இந்த கணக்கு முடிச்சாச்சுல. ராஜராஜ சோழன் கணக்கு 4வது கணக்கில் இவனை வச்சு முடியும். இல்லை திருச்செந்தூரில் முட்டாப்பேல முக்காடு தொப்பி தாடி இவனை போய் கும்பிடு மேலே ஏறி பெட்டியில் ஏறி நிற்கலடா. பெட்டி நின்று பாய்க்கலடா. கண்டார வழி மேலே தமிழ்நாடு முழுவதும் அவன் முக்காடு தொப்பி தாடி, அது 2 பேரும் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு. புரியுதா? அவன் டெல்லியில் பூரா அவனும் துலுக்கனோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவன். புரியுதா? எல்லாம் அழிக்கணும்னு அப்பே வெறியில் 2 பேர் அலைஞ்சவங்க. இன்றைக்கோட கணக்கை விட்டுட்டார். கணக்கு முடிச்சிட்டார், சந்தோஷம்ட்டார். விட்டுருங்கடா கணக்கை விட்டுருங்கடா அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடி கொடுக்க ஒவ்வொருத்தன் குடும்பம் நாசம் பண்ணி விட்டுருவார். ஒழுங்கா போ. விவசாயத்தை பூரா அழித்து நாசம் பண்ணி வச்சுருக்கேன். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்க.